சக்கராயுதமும் மகா ஆவேசத்துடன் சுழன்று சென்றது. அனுமன் அருகில் சென்றதும் அதன் அக்குளில் இருந்த கருடன் சிக்கி உயிர் போகும் நிலையில் இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தது. கருடனும் நல்ல நேரத்தில் வந்தா என்னை காப்பாற்று என சக்கராயுதத்தை பார்த்து கெஞ்சியது. ஆனால் அனுமனோ மனதிற்குள் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டே சீறி வரும் சக்கராயுதத்தை பிடித்து தன்னுடைய இன்னொரு அக்குளுக்குள் இடுக்கி வைத்து சக்கராயுதமும் பிடியில் திணறியபடி நான் கிருஷ்ணனின் ஆயுதம், என்னை விட்டுவிடு என்றோ கெஞ்சியது. அட, நீயும் கிருஷ்ணனின் ஆள்தானா? எனக்கு தெரிந்ததெல்லாம் ராமன் மட்டுமே. அவரை விட சக்தி வாய்ந்தவர் எவருமே இல்லை. நீங்கள் கூறும் அந்த கிருஷ்ணனை பார்க்கலாம் என்றபடி பிடியை மேலும் இறுக்கினான். அனுமனின் பிடியில் சிக்கிய சக்கராயுதமும் கருடனும் இதுவரை கொண்டிருந்த ஆணவத்தை விட்டன. அனுமனுக்கோ கிருஷ்ணனை யார் என்று தெரியவில்லை. நீ யார் என்றார். அதற்கு மேல் சோதிக்க விரும்பாத கிருஷ்ணனோ அனுமனின் பார்வையில் ராமனாக காட்சி தந்தார். பிரபு, தாங்கள் தரிசனத்திற்கு தானே காத்து கிடந்தேன் என்று மகிழ்ச்சி பொங்க கூறி வணங்கினார். அனுமனை கிருஷ்ணனும் வாழ்த்தி வாயுமைந்த